டன். ஸோ நம்ம இதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட லாகின் பேஜ். ஸோ நம்ம ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை சம்திங்கோ நம்ம ஒரு லாகின் பண்ணுறோன்னா அந்த லாகின் நம்ம பர்டிகுலராக அதோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு பேசிக்காக அதுக்கடுத்து இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம நேவிகேட் பண்ண போகிறோம். ஸோ நேவிகேட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நேவிகேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேக்கேஜ் சொன்னேன். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து ராதாகிருஷ்ணன் அது என்ன பேக்கேஜ்? ஸோ இன்னொரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு போகணும். ஸோ அந்த பேக்கேஜ் ஸோ அது என்ன பேக்கேஜ் கேக்குதா ராதாகிருஷ்ணன்? அது என்ன பேக்கேஜ் சொல்லுங்க. ஆ புரியல. பேக்கேஜ் நாட் ஹூக்ஸ் பேக்கேஜ். ஒரு பேக்கேஜ்ல இருந்து ஹூக்ஸ் வரும். ஓகே பட் அட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் ஒரு பேக்கேஜ் சொன்னேன். அது என்ன பேக்கேஜ்? ஓகே டன். சரி நீங்க சொல்லுங்க. எஸ் ரியாக்ட் ரவுட்டர் டாம். இப்போ பேசிக்கா நான் அதை இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட இதில் ஃபஸ்ட்டு லாகினையும் சப்மிட் ஃபைலையும் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு கேட்கல. இல்லை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து நான் ஃபேஸ்புக் உள்ள இந்த லாகினை கொண்டு வந்திருக்கேன். லாகினுக்குள்ளே ஃபேஸ்புக் கொண்டு வரல. இது வந்து ஃபேஸ்புக் ப்ராஜெக்ட் அதுக்குள்ளே லாகினை காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஓகே ஸோ என்பிஎம்ஐ ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ நான் இது இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே டன். ஸோ நம்மளோட பேக்கேஜில் இப்போ ரியாக்ட் ரவுட்டர் டாம் அதோட வெர்ஷன் வந்து 6.6.0ன்னு சொல்லுது. ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி தரும். இதோட லேட்டஸ்ட் வெர்ஷனை என்றைக்குமே டவுன்லோட் பண்ணி தராது. அதோட ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி தரும். ஸோ நம்மளுக்கு எதுவும் தேவைன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரியாக்ட் ரவுட்டர் டாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னன்னா ஒன் காமெண்ட் இன்னொரு காமெண்ட்டுக்கு போகுது நேவிகேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ நான் ஒரு பேசிக்காக ரியாக்ட் ரவுட்டர் டாமில் ப்ரௌசர் ரவுட்டர் வரும். ஸோ அன்னைக்கு என்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள தான் ஒரு ஹூக்ஸே நம்மளால யூஸ் பண்ண முடியும். பட் நான் ப்ரௌசர் ரவுட்டையும் நான் அங்கேயே டெஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு அன்னைக்கு இறந்துச்சு. ஸோ நான் பேசிக்காக ப்ரௌசர் ரவுட்டரை நான் இங்கே கொடுத்துக்கிடுது. ஸோ இம்போர்ட். ஸோ அதுக்கு முன்னாடி அதை டைரெக்டாக நான் இதிலே கொடுத்துக்கிறேன். ப்ரௌசர். ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் அதிலே ஆப்ஷன்ஸ் காமிக்கி நான் அதை டெஃபைன் பண்ணிட்டு ஸோ அதுக்குள்ளே ஆப் டாட் ஜேஸை நான் போட்டுருவேன். ஸோ இப்போ ப்ரௌசர் ரவுட்டர். இப்போ ஆப் டாட் ஜேஸில் ரெண்டு இதை நம்ம அன்னைக்கு இம்போர்ட் பண்ணோம். என்னென்ன இம்போர்ட் பண்ணோம்? ப்ரௌசர் ரவுட்டர், அதுக்கடுத்து ரெண்டெண்ணா இம்போர்ட் பண்ணோம். எஸ் ரவுட்ஸ் அண்ட் ரவுட். இப்போ அதை ரெண்டையும் நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ ரவுட்ஸ் அடுத்து ரவுட். ஸோ ரவுட் கொடுத்துட்டு அதோட பாத் என்ன பாத்தில் நம்ம எந்த காமன் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு பாத் வந்து லாகின். ஸோ ஃபஸ்ட்டு பாத் வந்து லாகின். ஸோ நான் அதுக்கு லாகின் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லாகின் ஏன்னா லாகின் தான் போகணும். ஸோ அதோட எலமெண்ட் அது என்ன எலமெண்ட்? லாகின் எலமெண்ட். ஸோ அதை வந்து இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ லாகின் எலமெண்ட்டை அப்படி காப்பி பண்ணி இதை கொடுத்துட்டு ஸோ அந்த ப்ரௌசர் ரவுட்டரை இதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் இது வந்து ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் இதை நான் இது பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் இது வந்து ஃபேஸ்புக். ஸோ ஹோம் இல்லை ஹோம் போட்டுருக்கேன். ஸோ ஹோம்னா ஃபேஸ்புக்கோட டேஷ்போர்ட் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து அந்த காமெண்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இதான் ஃபேஸ்புக். இதை நான் அப்படி காப்பி பண்ணிட்டு ஸோ அதை இம்போர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ரெண்டு ரவுட் நான் யூஸ் பண்ணிட்டேன் பேசிக்காக. இப்போ நான் அந்த இடத்துல இந்த பாத்தை நான் டைரெக்டாக ஏன்னா எந்த இனிஷியலாக எந்த காமெண்ட் லோட் ஆகணும்னு நம்ம சொல்லலை பேசிக்காக. ஸோ என்னன்னா ஒரு ரவுட் டெஃபைன் பண்ணியிருக்கோம்.
என்னன்னா ஒரு ரவுட்டு மட்டும் டெஃபைன் பண்ணியிருக்கோம், அது மட்டும் தான் தவிர்த்து வேற எந்த காம்பனண்ட்ல டிஃபால்ட்டா இருக்கும்னு நம்ம சொல்லலை. ஸோ நான் இப்போ இது பேசிக்காவே ஸ்லாஷ் இந்த யூஆர்ல தான் டிஃபால்ட்டா ரியாக்ட் ரன் ஆகுது. இப்போ நான் அந்த இடத்துல ஹோம் போடுறேன். ஸோ ஹோம் போட்ட உடனே எனக்கு அந்த பாக்ஸை செட் பண்ண உடனே எனக்கு டைரக்டா ஃபேஸ்புக் காமெண்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆயிடுது. ஸோ நான் அந்த இடத்துல லாகின் யூஸ் பண்றேன். ஸோ லாகின் யூஸ் பண்ணா எனக்கு லாகின் செட் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம நேவிகேட் பண்ணி இன்னொரு காமெண்ட்ல இருந்து இன்னொரு காமெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா என்ன காமெண்ட்ல இருக்கணும்? லாகின் காமெண்ட்ல இருக்கணுமா, ஹோம் காமெண்ட்ல இருக்கணுமா? டிஃபால்ட்டா சரி, ஓகே. லாகின் இப்போ நான் லாகின் பண்ணி ஹோமுக்கு போயிட்டேன். ஓகே. ஸோ ஹோமுக்கு போன பிறகு மறுபடியும் நம்ம ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அதை டேஷ்போர்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறேன். அப்போ எதில் இருக்கணும்? ம் ஹோமில், எஸ். ஸோ மறுபடியும் என்ன, ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே வரேன், டேட்டா இருக்காது. ஸோ நான் அந்த டேட்டா என்ன பண்ணுறேன்? ஸோ லாகின்ல வாங்குறேன். ஸோ லாகின்ல வாங்கி அந்த டேட்டாவெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி ஹோமுக்கு நேவிகேட் பண்ணி விடுறேன். ஐ மீன் மைக்ரேட் பண்ணி விடுறேன். ஒரு காமெண்ட்லேருந்து இன்னொரு காமெண்ட். மறுபடியும் அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் நான் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு வாட்டி லாகின் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள பண்ணி டேரெக்டாக ஹோம் தான் வரும். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. பட் லாக் அவுட் பண்ணாதான் மறுபடியும் லாகினுக்கு உங்களால இது பண்ண வர முடியும். ஸோ அதனால ஹோம் தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த சினாரியோவில் நான் டிஃபால்ட்டாக ஒரு காம்பனண்ட்டை நான் வச்சுருக்கேன். என்ன காம்பனண்ட்னா, ஸோ நீங்கள் வந்து யூஆர்எல்லே நேவிகேட் பண்ணி விட்டுறணும் பேசிக்காக. புரியுதா? ஸோ எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ லாகின் காம்பனண்ட் இருக்கு, பட் லாகின் வந்து பர்டிகுலராக வந்துட்டுனா, இப்போ பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, டிஃபால்ட்டாக என்ன சொல்கிறது, டிஃபால்ட்டாக நம்மளோட இது வந்து இப்போ லாகின், இந்த லாகின் பார்த்து நான் கொடுத்த உடனே லாகின் ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல லாகின் உங்களுக்கு இருக்கு. பட் டிஃபால்ட்டாக ரியாக்ட் ப்ராஜெக்ட் இப்படி ஸ்லாஷ் தான் ரன் ஆகும். ஸோ ஸ்லாஷில் தான் ரன் ஆகும். ஸோ ஸ்லாஷில் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் இதை ஸ்லாஷ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லாஷ் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஸ்லாஷ்னு இது ரன் ஆகும். என்னன்னா இனிஷியலாக ஸ்லாஷில் பார்த்துல இந்த காமெண்ட்டை லோட் பண்ணு நம்ம ரவுட்டில் சொல்லியிருக்கோம். அப்போ என்னது, ஸ்லாஷ்னு இந்த பார்த்து. இப்போ இந்த பார்த்து நான் ஸ்லாஷ்னு கொடுத்தேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக இது ரன் ஆகும். ஸோ சாரி, இந்த நான் லாகின், இந்த இதை நான் லாகின் நான் கொடுத்துருவேன். ஸோ எனக்கு ஸ்லாஷில் இந்த கம்ப்யூட்டர் லோட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன் லாகின் பண்ணியிருக்காங்களா பண்ணலையாண்டு. ஸோ பண்ணலன்னா லாகினுக்குள்ள இருக்கணும். இது பண்ணிட்டோன்னா நம்ம லாகின் விட்டு நம்ம கம்ப்யூட்டர் போகணும். ஸோ நான் இப்போ ஹோம் இருக்கேன். ஸோ இல்லை நான் ஃபஸ்ட்டு லாகினை இதாக வச்சுட்டு, ஸோ இதை வந்து ஃபேஸ்புக்காக நான் எடுத்துக்கிட்டேன். ஃபேஸ்புக் இல்லை ஹோம்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ லாகின் இருக்கு. ஸோ லாகின்ல இருந்து நான் சப்மிட் பண்ணி கொடுக்கும் போது எனக்கு டேரெக்டாக ஹோமுக்கு போகணும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகுது. ஃபார்முக்குள்ள போட்டிருக்கீங்களா? ஓகே தான். ஸோ இப்போ நீங்கள் சப்மிட் பட்டன் இங்கே கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாமே ஃபார்முக்குள்ள இருக்கிறதுனால ஸோ ஹேண்டில் சப்மிட். ஈவெண்ட் வந்து நீங்கள் அப்படி ஒன்று வாங்குறீங்கன்னா, ஸோ ஈவெண்ட் கரெக்டாக தான் வாங்கியிருக்கீங்க. பட் நீங்கள் ஈவெண்ட்டை இங்கே வாங்கிடணும். ஏன்னா இங்கே வாங்காமல் உங்களால் ஈவெண்ட்டை எடுக்க முடியாது. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு கால் பேக். ஓகே, நீங்கள் வந்து இப்போ இங்கே வாங்காமல் அங்கே டேரெக்டாக வாங்கினீங்கன்னா நீங்கள் இப்படி கொடுத்துக்கணும். எப்படி பார்த்தா, ஸோ நீங்கள் இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே வாங்காமல் டேரெக்டாக இங்கே மட்டும் வாங்கிடலாம். ஈவெண்ட் அப்படி சொல்லி வாங்கி நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆச்சு பேசிக்காக. ஸோ அதுக்கடுத்து இன்னும் நிறைய இருக்குது. ஆன் கிளிக் சப்மிட் ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். ஓகேடா. ஸோ இதுலேருந்து இப்போதைக்கு நான் ஃபார்மை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் நேவிகேட் பண்ணுறேன். ஸோ நேவிகேட் பண்ணுறதுக்கு ஃபார்மை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் ஃபார்மை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு எனக்கு நேவிகேட் தான் தேவைப்படுது. ஏன்னா ஃபார்ம் வேல்யூஸ் நான் ரெண்டாவது பார்த்துக்கிறேன். ஸோ நான் இதை சப்மிட் பண்ணிட்டு கிளிக் பண்ணியும் நான் டேரெக்டாக ஹோமுக்கு நேவிகேட் பண்ணணும். இப்போ நான் யூஸ் நேவிகேட்டை நான் எடுக்கிறேன். என்னன்னா, ஸோ காமனாக கான்ஸ்ட்
நேவிகேட் நான் நேம் வச்சுக்கிடுறேன். யூஸ் நேவிகேட். ஸோ யூஸ் நேவிகேட்டை நான் டேரெக்டாக எடுக்கிறேன். ஸோ யூஸ் நேவிகேட் நான் எடுத்துட்டு அந்த இடத்துல எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா யூஸ் நேவிகேட்டுங்கிற கூப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ரியாக்ட் அவுட் டாப்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நான் நேவிகேட் எந்த பாத்துக்கு போனோம், இதை கிளிக் பண்ணும்போது நான் எந்த பாத்துக்கு போனோம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கிளிக் பண்ணும்போது எந்த பாத்துக்கு போனோம், ஹோமுக்கு போனோம். ஸோ இந்த பாத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நான் டிஃபால்ட்டாக ஓகே தான். ஸோ குறி பெறாமல் அனுப்பியிருக்கீங்களா? ஓகே. இதுல எதுக்கு ஆன் சப்மிட் போடுறீங்க எனக்கு நீங்க? கேக்குதா? இதுல இருக்க ஆன் சப்மிட் ஆன் சப்மிட் ஈவெண்ட் வந்து ஃபார்முக்கு வரும். ஓகே, இதுல வந்து ஆன் கிளிக் ஓகே பட்டன் தான். ஸோ நான் இப்போ வந்து கிளிக் பண்ண போறேன். ஸோ கிளிக் பண்ணே எனக்கு டைரக்டா எங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ கிளிக் பண்ணையும் நான் நேவிகேட் பண்ணி விடுறேன். இந்த யூஆர்ல இருந்தால் அந்த யூஆர்லுக்கு போகும் அப்படின்ட்டு. ஸோ நான் கிளிக் பண்ணையும் எனக்கு நேவிகேட் ஆயிருது. ஸோ இப்போ நேவிகேட் ஆயிருது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பேசிக்கா ஸோ எல்லா வேலிடேஷனையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு ஸோ வேலிடேஷன் யூசர் நேம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை வேற எதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா எல்லாம் செக் பண்ணிட்டு ஸோ நேவிகேட் எல்லாமே கரெக்டாக சாரி வேலிடேஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டாங்களா யூசர், இது எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணி விடணும். இப்போ இது எல்லாமே யூஸ் பண்ணாமல் ப்ளீஸ் என்டர் த இமெயில் அடுத்து இந்த மாதிரி யாரெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ யூசர் நேம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, இது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நேவிகேட் பண்ணி விடணும். ஸோ இன்னொரு காமெண்ட்லேருந்து இன்னொரு காமெண்ட்டுக்கு நேவிகேட் பண்ணி விடுது. ஸோ இதில் வந்து லாக் அவுட் எதுவுமே இல்லை. ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் போகிற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஃபேஸ்புக் எங்கே இருக்கு? ஸோ பேனர் செட்டிங்ஸ். ஸோ நீங்கள் ஹெச்ஆர்எஃப்ல செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்கீங்க, ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்கீங்க. பட் அந்த யூஆர்எல் அந்த செட்டிங்ஸ் ஒரு காமெண்டே நீங்கள் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால செட்டிங்ஸ்னு ஒரு யூஆர்எல் போயிடுது. பட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இல்லை அப்படின்னு ரவுட்டு சொல்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இது நான் அன்னைக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கணும் இது பேசிக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லாஷ் ஹோம் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாக அதே ஸ்லாஷ் தான், ஏன்னா மறுபடியும் ஸ்லாஷ் ஹோம் தான். பட் இதில் ஒவ்வொன்றா கொடுத்துருக்கீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அடுத்து ஷார்ட் கொடுத்தா அந்த மாதிரி யூஆர்எலுக்கு எஸ் ஓகே ஓகே இல்லை இது வந்து ரியாக்டுக்கு வந்து நம்ம அந்த யூஆர்எல் நீங்கள் கொடுத்துட்டீங்க கரெக்டாக ஆயிரும். பட் அந்த யூஆர்எல்ல காம்பனண்ட் இருக்கான்னு செக் பண்ணோம். ஏன்னா அந்த யூஆர் நேவிகேட் இதெல்லாம் நேவிகேட்டா ரியாக்ட்ல. ஸோ நேவிகேட் பண்ணும்போது ரவுட்ல முதல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணோம். ஸோ நம்ம இப்படி ஒரு காம்பனண்ட் இப்போ ஃபேஸ்புக்னு ஒரு காம்பனண்ட் நான் இதில் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இதை இந்த ரவுட்டர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா எனக்கு அங்கே போகாது பார்த்தீங்கன்னா. ஸோ நான் லாகின் இருக்கு, நான் அதை கிளிக் பண்ணும்போது ஹோம்னு ஒரு யூஆரை நான் ரிஜிஸ்டர் பண்ணாதான் ரவுட்ல எனக்கு அந்த பேஜுக்கே போகும். ரிஜிஸ்டர் பண்ணாம என்னால் அந்த பேஜுக்கு போக முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ எப்படி ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு மைக்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு இப்போ இந்த காம்பனண்ட்ல இருந்து நான் இன்னொரு காம்பனண்ட்டுக்கு மைக்ரேட் பண்றேன். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ம்
இல்ல இல்ல, இப்போ நான் ரவுட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு நான் போறேன். ஸோ பேசிக்கா இந்த பேஜ் சமிட்ல இருந்து நான் கிளிக் பண்ணும்போது நான் இன்னொரு பேஜுக்கு போறேன். இது எப்படி போறேன், இந்த யூஆர்எல் எப்படி நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சான்னு கேட்டேன். புரியுது. ஓகே டன். ஸோ ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. எல்லாம் ஆப்டாட் இல்ல இல்ல, என்னன்னா ஒரு காமனா ஒரு ரவுட் வச்சுக்கிடுங்க. என்னன்னா ப்ரௌசர் ரவுட்டர் வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான் நீங்க கொடுக்கணும். எதுக்கு அன்னைக்கு எனக்கு எரர் வந்துச்சுன்னா, நான் ப்ரௌசர் ரவுட்டையும் நான் ஆப் டாட் ஜேஎஸ்ல கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு நான் அங்கேயுமே யூஸ் நேவிகேட்டை யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் நேவிகேட். ஸோ யூஸ் நேவிகேட்டை யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள தான் யூஸ் நேவிகேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு எரர். ஸோ நான் ரெண்டாவது எரரை ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு, ஏன்னா நான் இங்கே நான் ப்ரௌசர் ரவுட்டர் கொடுத்த பிறகு ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள தான் இந்த ஆப் காம்பனண்டே இருக்கு. ஸோ அதனால ஆப் காம்பனண்ட்டுக்குள்ள தான் யூஸ் நேவிகேட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் காமனாக ப்ரௌசர் ரவுட்டரை டேரெக்டாக ஆப் டாட் ஜேஎஸ்ல நான் டேரெக்டாக கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு மீதி உள்ள ரவுட்டர் ஃபுல்லாக இதில் செட் பண்ணியிருந்தேன். ரெண்டாவது இதில் ஆப் டாட் ஜேஎஸ்ல தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்கு என்ன நேம்னாலும் கொடுத்துட்டு அந்த நேமில் இந்த மாதிரி ரவுட்டர் செட் பண்ணி அந்த நேமை இண்டெக்ஸில் கால் பண்ணாலும் ஒர்க் ஆக தான் செய்யும். எதுக்கு ஆப் டாட் ஜேஎஸ்னு அவங்க டிஃபால்ட்டாக தாராங்கன்னா, ஸோ இப்படி வச்சு யூஸ் பண்ணுங்க ஒரு ஸ்டாண்டர்டா அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஃபைலை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு தராங்க. நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஃபைல் தான் மெயின். ஸோ இண்டெக்ஸ் ஃபைலை தவிர்த்து வேற எந்த ஃபைலுமே மெயின் கிடையாது இந்த எஸ்ஆர்சியில். ஸோ எஸ்ஆர்சியில் அதுக்காண்டி இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் அதெல்லாம் டெலிட் பண்ணிடக்கூடாது. இந்த எஸ்ஆர்சியில் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் பேசிக்காக இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அதுக்கடுத்து சம்திங் லோகோ இருக்கும், அதுக்கடுத்து ஒரு டெஸ்டிங் ஃபைல் இருக்கும். ஆனால் பட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலரான மெயின் ஃபைல். மற்றபடி ஆப் டாட் ஜேஎஸ் ஸ்டாண்டர்ட் ஃபைல், அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரவுட்டை எங்கேனாலும் டெஃபைன் பண்ணலாம். பேசிக்காக பண்ணிட்டு எங்கேனாலும் கால் பண்ணிக்கலாம். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ம் 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 அந்தந்த காம்பனண்ட்லாம் கொடுக்கணும். இப்போ நான் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்குன்னு நான் அந்த காம்பனண்ட்டுக்குள்ள ஹோம் உள்ள வந்துட்டேன். இப்போ ஹோம் இங்கே இருக்கு. இப்போ நான் இந்த பேனருக்குள்ள தானே இது பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது, இந்த செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு லாக் அவுட் ஆகி லாகின் ஃபார்முக்கே போகணும். அப்படின்னா இங்கே ஒரு நேவிகேட் நீங்கள் எழுதிட்டு நேவிகேட் யூஸ் நேவிகேட், இந்த இடத்துல நேவிகேட்டை ஸோ ஒரு ஆன் கிளிக் போட்டுடுங்க. ஸோ ஆன் கிளிக் போட்டு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் போட்டு அதுக்கடுத்து இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்லாஷ் கொண்டு போயிருங்க. இப்போ அதே மாதிரி ஓகே. ஸோ இப்போ நான் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ண எனக்கு டைரெக்டாக லாகின் போதா? இப்போ நான் சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன், இங்கே போகுது. ஸோ நான் லோகோ கிளிக் பண்ணுறேன், எனக்கு மறுபடியும் லாகின் வருது. பட் லோகோவில் இந்த லெக்சர் ஆஃப் வருது. ஸோ அதை நேவிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதாகும். ஸோ நான் இப்போ போகிறேன், செட்டிங்ஸ் போகிறேன், லாக் அவுட் தான். மறுபடியும் நான் ஃபேஸ்புக்கில் லோகோ போகிறேன். ஏன்னா லோகோலையும் நான் லாக் அவுட் தான். எங்கே ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸ்லாஷ் எதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு? லாகின்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பேசிக்காக லாகின்ல இந்த ஸ்லாஷ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. லாகின் காம்பனண்ட் இந்த ஸ்லாஷ் வந்து பேசிக்காக ஒரே ஒரு ஸ்லாஷ் தான். ஸோ அது வந்து லாகின்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ நான் ஒரு ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரு நேவிகேட் யூஸ் பண்ணி அந்த நேவிகேட் மூலமாக நம்ம எங்கேனாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, ஓகே. இப்போ இது லாகின் ஆகணும்னா எனக்கு டைரெக்டாக ஃபேஸ்புக்குள்ளே போகணும். சரி, இல்லைன்னா ஹோம் உள்ள போகணும். லாகின் ஆகலைன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக
டிஃபால்ட்டாக எங்கே போகணும், லாகினுக்கு போகணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ ஆப் டாட் ஜேஸில் நான் வந்து ஒரு ஒரு கண்டிஷன் எழுதணும். ஸோ நான் அதை எப்படி பண்ணணும் சொல்லுங்க ரேணு. எஸ் கரெக்ட், இஃபெல்ஸ் தான், பட் அதை எப்படி கொடுக்கணும்? சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை இல்லை, யூசர் நம்ம லாகின் பண்ணிட்டாங்க, லாகின் பண்ணி நம்ம வந்து செட் பண்ண போறோம், ஒரு இடத்த செட் பண்ணி அதை வந்து செக் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். அப்பனா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நானே சொல்லிட்டேன். ஸோ என்னன்னா, ம் சொல்லுங்க. ம் என்னன்னா, லாகின் யூசர் நேம்லாம் அடிச்சிட்டாங்க, ஸோ லாகின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ்புக்கை நான் ரன் பண்றேன், நான் என்னோட இதை என்கிரிப்ட் ஸ்டார்ட் கொடுக்கையும் ஒரு இதை செக் பண்ணுது, டேரக்டா ஆப் டாட் ஜேஸ் வரும். எதுக்கு ஆப் டாட் ஜேஸ் வரும்னா, இண்டெக்ஸ் டாட் ஜேஸ்ல ஆப் டாட் ஜேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணுது. அப்போ அங்க உள்ள ரவுட் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட்டா நான் லாகின் பண்ணல ஃபர்ஸ்ட், அதனால லாகின் காமெண்ட் நான் கொடுத்துட்டேன். பட் லாகின் பண்ண பிறகும் எனக்கு லாகின் காமெண்ட் போகக்கூடாது. அப்போ ஒரு கண்டிஷன் நான் கொடுக்கணும். ஸோ பேசிக்கா, ஸோ என்னன்னா, நான் லாகின் இப்போ டிஃபால்ட்டா லாகின் பண்ணணும் லோட் ஆகும், ஏன்னா இனிஷியலே இதான் ஒரு ஸ்லாஷ் தான். ஸோ அப்போ லாகின், அப்போ நான் சப்மிட் கொடுத்தேன். சப்மிட் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக் உள்ள போயிடுச்சு, அதுக்கு க்ளோஸ் பண்ணேன். மறுபடியும் நான் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணும்போது, இல்லை ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணும்போது என் டிஃபால்ட்டாக லாகின் பண்ண முடியாது, டேட்டா கொடுத்துப்பான். ஸோ அப்போ எப்படி கண்டிஷன் கொடுக்கணும்? ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் பார்த்துட்டு இருந்தீங்களா? லோக்கல் ஸ்டோரேஜ் தான் எனக்கு, நான் இதுக்கு முன்னாடி பார்க்க சொல்லிருக்கேன். லோக்கல் ஸ்டோரேஜ், பர்சனல் ஸ்டோரேஜ் தான். கேக்குதா? லோக்கல் ஸ்டோரேஜ்னா என்ன, பர்சனல் ஸ்டோரேஜ்னா என்ன? இல்ல இல்ல, லோக்கல் ஸ்டோரேஜ்ங்கிறது எல்லாமே ரியாக்டிவ்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே ப்ரௌசர் சம்பந்தமான ஒரு ஃபங்க்ஷன். என்னன்னா, இதான் என் ப்ரௌசர். இப்போ என் ப்ரௌசர்ல நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ டெவலப்பர் போறேன். ஸோ டெவலப்பர்ல நான் அந்த இடத்துல அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் போறேன். ஸோ அதுலேயே ப்ரௌசர்ல டிஃபால்ட்டாக நம்ம நிறைய இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதில் ஒன்று தான் லோக்கல், அதில் ஒன்று தான் செஷன், அதில் ஒன்று தான் குக்கீஸ். ஸோ மூணுனா உண்டு. இப்போ நான் லோக்கல்ல நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? கேக்குதா? ஆப்ஜெக்ட், எஸ் அதே மாதிரி தான் கீப்பர் வடிவா இங்க பாருங்க ஏகப்பட்டது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் அந்த இடத்துல ஒரு வேல்யூ என்னன்னா, இஸ் ஃபேஸ்புக் அப்படி சொல்லி இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். இப்போ நான் இதை இந்த இடத்துல லாக் போட்டு யூஸ் பண்றேன். ஸோ லாக் யூஸ் பண்ணி லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் இஸ் ஃபேஸ்புக் லிங்க் கரெக்டா? எஸ் ஓகே. ஸோ இஸ் ஃபேஸ்புக் நான் சொல்றேன். ஸோ ஃபேஸ்புக் டைப் பண்ண பிறகு நீங்க கன்சோல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்னு வந்துட்டா ஆப்டர் ஜேஸ். ஸோ ஆப்டர் ஜேஸ்ல ட்ரூ 10, ஏன்னா
நான் ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ ம் புரியல. எஸ், எஸ், கரெக்ட். அதே தான். என்னன்னா இதுல மூலமா நம்ம லாகின் பண்ணிருக்கோமா இல்லையாண்டு ஒரு கீ வேல்யூ செட் பண்ணி அதுல இருந்து நம்ம கண்டிஷன் போட்டு யூஸ் பண்ண போறோம். அதே தான். ஸோ ஓகே. இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஸ்டோரேஜ்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன சொல்லுவேன். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்னா நீங்க ப்ரௌசர்ல இருந்து டிஃபால்ட்டா எடுக்கிற வரைக்குமே அந்த டேட்டா அழியாது பேசிக்கா. ஸோ அந்த டேட்டா அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை தடவை உள்ளே வந்தாலும் அந்த டேட்டா அப்படியே தான் இருக்கும். மேனுவலாக டெலிட் பண்ணுற வரைக்கும். பட் சிஸ்டம் ஸ்டோரேஜ்னா அது ஒரு டேப் இருக்கா, இந்த டேப்பில் நான் ஒரு சிஸ்டம் ஸ்டோரேஜ் ஒன்று ஸ்டோர் பண்ணுறேன்னா அடுத்த டேப்பில் அதனால ஆக்சஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் டேப்பால் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் டேப். ஸோ நெக்ஸ்ட் டேப்பில் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, சரி, அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் டேப். என்னன்னா இப்போ பேசிக்கா நான் வந்து சரி, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து லாக் யூஸ் பண்ணுறேன். லாக் யூஸ் பண்ணி சிஸ்டம் ஸ்டோரேஜில் நான் ஒன்று ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ சிஸ்டம் ஸ்டோரேஜ் இதுவும் அதே தான், ஸ்டோரேஜ் தான். அதுலேயும் இஸ் ஸ்பேஸ் புக் அப்படின்னு ஒன்று ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணி ட்ரூன்னு நான் கொடுக்குறேன். ஸோ புரியுதா? ட்ரூன்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதில் சிஸ்டம் ஸ்டோரேஜ் அப்படின்னு நேம் சிஸ்டம் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம். ஸோ இதோட நேமை நான் கொடுத்துருவேன். ஸோ எனக்கு ரெண்டுமே ட்ரூன்னு வரும் பேசிக்காக. ஸோ கன்சோலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூன்னு வரும். ஓகே, ஸோ ரெண்டுமே ட்ரூ வரும். ஸோ 11 ட்ரூ தான் வருது, 10 ட்ரூ தான் வருது. ஸோ நான் இதை காப்பி பண்ணி ஸோ நான் நெக்ஸ்ட் டேபுக்கு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேபுக்கு போகிறேன். ஸோ அந்த டேப்பில் நான் மறுபடியும் அப்ளிகேஷன் போகிறேன், லோக்கல் ஸ்டோரேஜ் போகிறேன். எனக்கு ஃபேஸ்புக் ட்ரூன்னு இருக்கு. புரியுதா? பட் நான் சிஸ்டம் ஸ்டோரேஜ் போகிறேன், அங்கே எனக்கு கிளியர் ஆகி எனக்கு அந்த அந்த இதில் இல்லை. ஏன்னா சிஸ்டம் ஸ்டோரேஜ் வந்து சிஸ்டம் ஒரு டேப்பில் மட்டும் தான் இருக்கும். நான் அந்த டேப்பில் நான் ஸ்டோர் பண்ணினா இந்த டேப்பில் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டேப்புக்குலாம் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் லோக்கல் ஸ்டோரேஜ் அந்த ப்ரௌசர் இருக்க வரைக்குமே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இது வந்து சிஸ்டம், இது லோக்கல். நான் குக்கீஸ்லாம் லேட்டாக சொன்னேன். குக்கீஸும் பேசிக்காக ஒரு லோக்கல் மாதிரி தான். பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதுக்கு வந்து பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். குக்கீஸ் டாட் ஜேஎஸ்னு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் குக்கீஸில் நான் ஸ்டோர் பண்ணணும் பேசிக்காக. ஸோ இதான் சிஸ்டம் அண்ட் லோக்கல். நான் இப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டை எப்படி கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஸோ நான் இப்போ வந்து லாகின் உள்ளே போகிறேன். டிஃபால்ட்டாக இதோட இதை நான் அழிச்சிருந்தேன். ஸோ என்னென்னா இந்த இதில் சிஸ்டம் ஸ்டோரேஜ் அப்படி இருக்கா, ஆனால் அந்த இதில் இல்லை உங்களால். ஏன்னா இந்த சிஸ்டமில் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடுது. ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு இதில் கன்சோல் நம்ம பண்ணி பார்த்தோம்னா எனக்கு வந்து இந்த இடத்துல நல் வரும். ஏன்னா அப்படி ஒரு டேட்டாவே இல்லை, இஸ் ஃபேஸ்புக்ங்கிறது லோக்கல் ஸ்டோரேஜில் இல்லை அப்படின்னு சொல்லி நல் ரெஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு தருது. ஸோ இப்போ நான் வந்து லாகின்ல செட் பண்ணுறேன். நான் இதை வந்து சப்மிட் பண்ணும்போது லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அது வந்து கெட் இது செட் பண்ணும்போது அதுக்கு இஸ் ஃபேஸ்புக் அப்படின்னு நேம் கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன், ட்ரூ அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ இப்படி செட் பண்ணையும் நான் லாகின் கொடுத்த பிறகு என்னன்னா இதுதான் இனிஷியல். ஸோ டிஃபால்ட்டாக நல் தான் எனக்கு அடி 11 10 எல்லாமே. செஷனை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்துட்டு இப்போ நான் ஆப்.js
நான் பின்ன வந்தேன்னா ஸோ அப்ளிகேஷன் நான் உள்ள போறேன். உள்ள போயிட்டு நான் லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தேன்னா ஃபேஸ்புக் வந்து ட்ரூ. நான் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது இருக்காது. நான் அந்த இடத்துல கிளிக் பண்ணுவேன். ஸோ கிளிக் பண்ணும்போது நேவிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுரு அப்படின்னு செட் பண்ண சொல்கிறேன். ஸோ நான் கொடுத்த உடனே ஃபேஸ்புக் இஸ் ட்ரூ அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாகின் பண்ணிட்டேங்குது. இப்போ நான் அதை இங்கே வாங்குறேன். ஸோ அதை வந்து ஒரு ஸ்டேட்டில் நான் வாங்க போகிறேன். இஸ் லாகினா அப்படின்னு செக் பண்ணதுக்கு லாகின் செட் லாக் அப்படின்னு போட்டுட்டேன். யூஸ் நேவிகேட் யூஸ் ஸ்டேட். ஸோ இது வந்து ஒரு பூலியன். ஸோ ஓகே. ஸோ இனிஷியலாக ஃபால்ஸ் தான் இருக்கணும். இப்போ இனிஷியலாக ஃபால்ஸ் இருக்குன்னா லாகின் பேஜில் தான் இருக்கணும். ஸோ இப்போ யூஸ்எஃபெக்ட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபெச் பண்ணணும். இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் வேல்யூவை இதில் ஃபெச் பண்ணி லாகின்ல கொண்டு வரணும். அதனால யூஸ் எஃபெக்ட். ஏன்னா ஒரே ஒரு தடவை தான். ஸோ அப்போ இனிஷியல் ஒரே ஒரு தடவை தான் நான் என்ன பண்ணணும், என்ன சின்டெக்ஸ் பண்ணணும் நான் சொல்லுங்க. ஒரு தடவை தான் ஃபெச் ஆகணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் எஸ் டிபென்சி அரே மட்டும் தான் போடணும். ஏன்னா ஒரே ஒரு தடவை இனிஷியலாக இருக்கும். செட் லாக் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். ஸோ இதை நான் டைரெக்டாக நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாங்கிறது வந்து எனக்கு டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ நான் இந்த இடத்துல இஸ் லாகின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு நான் கன்சோலவே நான் செக் பண்ணேன்னா எனக்கு ட்ரூன்னு வருது. ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக வருது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வரும். ஸோ இது ஸ்ட்ரிங்காக வருது. ஸோ ஸ்ட்ரிங்காக ஃபால்ஸாக வந்தாலுமே எனக்கு ட்ரூன்னு தான் எடுக்கும். புரியுதா? ஸோ ஸ்ட்ரிங்காக ஃபால்ஸாக வந்தாலுமே எனக்கு ட்ரூ தான் எடுக்கும். இப்போ ஸ்ட்ரிங்காக ஃபால்ஸாக வருதுன்னா அதை கூட என்னால் ட்ரூ தான் எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். என்னன்னா நான் லோக்கல் ஸ்டோரேஜில் ட்ரூன்னு செட் பண்ணுறேன். பேசிக்காக செட் பண்ணுறேன். அதை கெட் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். அது ஒரு பூலியனாக கிடைக்காம ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். ஸோ அதனால அதை நான் பூலியனாக நான் மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு செட் லோக்கல் ஸ்டோரேஜ் கான்ஸ்ட் இஸ் லாக் அப்படின்னு அவர் கொடுத்துட்டு அதை ஒரு இதில் வாங்கி அது நல் இல்லாமல் இருந்துச்சுன்னா ட்ரூ, எல்ஸ் ஃபால்ஸ். ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பூலியனாக ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ ஸோ எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை ரெண்டர் பண்ணும்போது ஃபால்ஸ் தான் இருக்கும். பட் ஒரு தடவை இனிஷியல் ஆன பிறகு அது ட்ரூ. ஏன்னா அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல எனக்கு ஃபேஸ்புக் ட்ரூ ஒரு ஃபேஸ்புக்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ நான் அந்த இடத்துல நான் டெலிட் பண்ணிடுறேன் இதை. ஸோ இனிஷியலாகவே ஃபால்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த இதுக்குள்ள டிஃபால்ட்டாக ஹெட் பண்ணாது. ஸோ ஸ்டேட் வந்து ஃபால்ஸை தான் மறுபடியும் ஏன்னா ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபால்ஸாக மாறணுமா. ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஃபால்ஸை அப்டேட் பண்ணி விட்டோம். ஸோ அந்த ஃபால்ஸ் அப்டேட் பண்ணோடனே ஸோ சேம் வேல்யூ அதனால ரெண்டர் பண்ணலை. அதுக்கடுத்து ஃபால்ஸ்னு காமிக்கல. எதுனா சேம் வேல்யூ. இதே நியூ வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி ரெண்டர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நான் லாகின் அத்தன்டிகேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் சொல்லுங்கள் ராதாகிருஷ்ணன், நீங்கள் இப்போ சொல்லுங்கள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நான் இது வரைக்கும் போனது உங்களுக்கு புரிஞ்சுல? புரிஞ்சு இல்லை புரியலன்னா சொல்லிடுங்க. டிஃபால்ட்டாக நான் வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ராதாகிருஷ்ணன் கேட்குதா? இதை வச்சு நான் வந்து
லாகின்க்கு நேவிகேட் பண்ணிவிடணுமா இல்லை ஹோமுக்கு நேவிகேட் பண்ணிவிடணுமா அப்படிங்கிறத வந்து நான் ரவுட்டை செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணலாம்? எனி ஐடியா? ஐடியா தான் கேட்க சொல்லுங்க. அப்புறம் தான் நம்பர் இல்லை. புரியல. லாகின் புரியல. ஓகே. அது ஓகே, கான்செப்ட் ஓகே. அதை எப்படி பண்ணணும்? ரெண்டும் இணைக்கணும்னா எந்த ரெண்டு? லாகினையும் கோமையும் இணைக்கணும். அதான் எப்படி இணைக்கணும்? இது இணைக்கணும் இங்கே அது எப்படி சொல்லுங்க, நான் அதுபடி இணைக்கணும். ம் சாம்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு எந்த காவனுமே ரெண்டர் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? கேக்குதா? ம் ஆ கொடுத்து என்ன பண்ணணும்? அதான் எப்படி பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்ணுவேன். சரி. ம் 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 ஸோ நான் இந்த பேஜில் ஒன்று பண்ணணும். அதை என்ன பண்ணணும்? சரி ஓகே, நானே கன்ஃபியூஸ் பண்ணா. ஸோ நானே சொல்றேன். ஏன்னா இஸ் லாகின் வந்துட்டு நான் ரெண்டு ரவுட் செட் பண்ண போறேன். ஸோ நான் ஜாவா ஸ்கிரிப்டை உள்ள எழுத போறேன். ஸோ கேர்லி வெதர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். செட் லாகின். இப்போ நான் டெர்னரி ஆப்ரேட்டர் இது இல்லைன்னா இது டெர்னரி ஆப்ரேட்டர் தெரியுமா? என்ன இது? ஸோ இது இல்லைன்னா அது. ஸோ இது ட்ரூவா இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்து உள்ளது ரெண்டர் ஆகும். அப்படி இல்லைன்னா கோலன் போட்டிருக்கும், அதுக்கு அடுத்து உள்ளது ரெண்டாம் ஆகும். ஸோ நான் ரெண்டு ரவுட் அதே மாதிரி செட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபர்ஸ்ட் ரவுட். ஓகே. ஸோ அதுக்கடுத்து நான் கோலன் போட்டு அதுக்கடுத்த ரவுட் நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ இஸ் லாகின் பார்ட்ஸ் தான் இருக்கும். நம்ம நார்மலாக ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக ஹோமில் இருக்குது. இப்போ ஹோமில் இருக்குது. நான் வந்து நான் டெலீட் பண்ணியிருக்கேன் அப்ளிகேஷனை. ஸோ நான் அப்ளிகேஷனை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஏற்கனவே டெலிட் பண்ணியாச்சு. சரி ஓகே. ஸோ அப்ளிகேஷன் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டிஃபால்ட்டாக இது வந்து ஃபால்ஸில் இருக்கும். அதனால இந்த காமெண்ட் ரெண்டர் ஆகும். ஃபார்மெட் ஆகும். ஸோ இந்த கோலனுக்கு உள்ளது வந்து ரெண்டர் ஆகும். புரியுதா? இந்த கோலனுக்கு உள்ளது வந்து ரெண்டர் ஆகும். கோலனுக்கு அடுத்து உள்ளது ரெண்டர் ஆகும். இப்போ இது லாகினா இருந்துச்சுன்னா எனக்கு ஹோமுக்கு தான் ரெண்டர் பண்ணணும். அப்போனா இந்த இதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணிட்டு இங்கே நான் ஃபிளாட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அப்படி இல்லைன்னா எனக்கு இது போய் இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஸ்லாஷ் நான் கொடுத்துருவேன். ஸோ டிஃபால்ட்டாக லாகின் ரெண்டர் ஆகும். ஓகே. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுக்கும் போது ஓகே சாரி. ஸோ நான் இதில் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த இது இது பேசிக்காக இதை ஹோமுன்னு நான் கொடுத்துட்டு இதை பேசிக்காக நான் இதை வந்து ஃபேஸ்புக்கை ஹோமுன்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது அதை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபேஸ்புக்குன்ட்டு
நான் அதை கொடுத்துக்கிறேன் ஃபேஸ்புக் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் சாரி ஹோம் சாரி ஹோம்னு நான் கொடுத்துக்கிறேன். நான் அந்த லாகினை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ லாகின் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லாகின். ஸோ இப்போ பேசிக்காக நான் அந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு டிஃபால்ட்டாக இதான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் இருந்து பண்ணுறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ நான் அப்ளிகேஷனில் நான் இதை டெலிட் பண்ணிடுவேன். ஸோ டெலிட் பண்ணிடுவேன். எனக்கு டிஃபால்ட்டாக நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன் ப்ராஜெக்டை. ஸோ இப்போ நான் வந்து என்கிரிப்ட் ஸ்டார்ட் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். எனக்கு டிஃபால்ட்டாக இது ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஃபால்ஸ்ன்னு இருக்கும்போது எனக்கு இது லோட் ஆகும். இதில் உள்ள லாகின் லோட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ரியல் தேவை பார்க்கும்போது நான் சொன்னேன். ஸோ பேசிக்காக எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஸோ ஃபால்ஸ்ன்னு இருக்கும்போது இந்த இது எக்ஸிக்யூட் ஆகாது, இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் நான் ஒரே என்னன்னா பேசிக்காக சரி இந்த இடத்துல லாகின் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஒரே லாகினுக்கு 2 ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். 2 பாத் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஐ மீன் நம்மளுக்கு ஒரே காம்பவுண்டுக்கு எத்தனை பாத்னாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, எத்தனை பாத்னாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நேம் இருக்குன்னா உங்களுக்குன்னு பர்டிகுலர் ஒரு நிக் நேம் சொல்லி பேசிக்கலாக உங்கள் சரௌண்டிங்கில் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு இப்போ ஒருத்தர் ஒரு நேம் வச்சுருக்காங்கன்னா இன்னொருத்தர் இன்னொரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த காம்பனண்ட்டுக்கு பேசிக்காக ஒரு நேம், அதுக்கு சைடில் ஏகப்பட்ட நேம், என்ன நேம்லாம் வச்சுக்கலாம். நான் பேசிக்காக வரும்போது இனிஷியலாக லோட் ஆகும்போது பாத் தான். ஸோ ஸ்லாஷ் பாத்து லோட் ஆகும். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்கும்போது எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் ட்ரூவாக மாறணும். ஏன்னா ஹோம்னு போயிடுது. ஸோ இந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ நான் அந்த இடத்துல நான் ஹோம்னு ஒன்று போகும்போது அந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணணும். பேசிக்காக அந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷ் பண்ணல. ஃபேஸ்புக் நேவிகேட் ஓகே டன். ஸோ நான் இப்போதைக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ நான் அதுக்கடுத்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணலை. ஸோ விண்டோ டாட் ரெஃப்ரெஷ் இருக்கு. ஸோ விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ரெஃப்ரெஷ்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு ரீலோட் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஸோ நான் ரீலோட் கொடுத்த உடனே எனக்கு அது ரெஃப்ரெஷ் ஆகும். நேவிகேட் பண்ண பிறகு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ நான் இனிஷியலாக நான் எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து நேவிகேட் என்னன்னா ஹோம்ல இருந்து நான் டைரெக்டாக ஹோமுக்கு நேவிகேட் பண்ணிட்டேன் ஒரு பேசிக்காக. ஸோ நேவிகேட் பண்ண பிறகு நான் இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்தாலும் எனக்கு ஹோம் தான் வரும். பேசிக்காக ஃபேஸ்புக் தான் வரும். என்னன்னா நான் வந்து 2 ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். பேசிக்காக ரவுட் வந்து 2 ஒரே காம்பவுண்டுக்கு 2 ரவுட் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா இந்த 2 காம்பவுண்டுக்கும் 2 நேம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று ஸ்லாஷ்னு ஒரு நேம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், இன்னொன்று ஹோம்னு ஒரு நேம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஸ்லாஷ்னு இனிஷியலாக லோட் ஆகும். ஸோ அதனால டேரெக்டாக லோட் ஆயிடுது. ஸோ ஹோமுங்கிறது நம்ம கொடுக்குற நேம், அது நான் டேரெக்டாக கொடுக்கும்போது அதுவும் எனக்கு இந்த ஃபேஸ்புக் தான் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ நான் பேசிக்காக நான் வந்து npm ஸ்டார்ட் கொடுக்குறேன். நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். கொடுத்துட்டு npm ஸ்டார்ட் ஸோ டேரெக்டாக ஹோம் வந்துட்டா இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஏன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் ட்ரூன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்குது. ஸோ இருந்த உடனே எனக்கு அதில் வந்து ட்ரூன்னு மாற்றி விட்டுட்டோம். ஸோ மாத்திர உடனே ட்ரூ ஆகிடுது. அப்போ எனக்கு ஃபேஸ்புக் காம்பனண்ட்டுக்குள்ள லாகின் காம்பனண்ட்டுக்குள்ளே போகலை. ஸோ இப்போ செட்டிங்ஸ் அமுக்கும் போது எனக்கு டிஃபால்ட்டாக லாகின் காம்பனண்ட்டுக்கு நேவிகேட் பண்ணி விடணும்.
ஸோ செட்டிங்ஸை நமக்கு முதல்ல அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் லாக் அவுட்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கான்ஸ்ட் லாக் அவுட். ஸோ இதில் லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டார்ட் ரிமூவ் ஐட்டம் இஸ் ஃபேஸ்புக். நான் கொடுத்த உடனே எனக்கு அது ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆகிட்டு நேவிகேட் இல்லை நேவிகேட் கூட பண்ணலாம், ரிப்ளஸ் பண்ணாலே போதும். ஸோ நான் இது வந்து டிஃபால்ட்டாக நேவிகேட் யூஸ் பண்ணணுங்கிறக்காண்டி நேவிகேட் // கூட கொடுத்துடலாம். என்ன வரணும் இல்லை லாகின் கூட கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ நான் இதை கொடுத்த உடனே விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ரீலோட் கொடுத்துருவேன். இப்போ டிஃபால்ட்டாக இது இருக்கு. நான் செட்டிங்ஸ் அமுக்கிற உடனே எனக்கு டிஃபால்ட்டாக ஃபார்ம் வேலிடேஷன் வந்துருக்கு. தேவைன்னா எனக்கு அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த இதை. ஸோ மறுபடியும் நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு டிஃபால்ட்டாக விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ரீலோட் கொடுத்த உடனே எனக்கு டேரெக்டாக அந்த ஹோம் பேஜ் ரீலோடாக ஆகிட்டு. ஸோ நான் இங்கேருந்து செட்டிங்ஸ் கொடுத்தேன்னா லாக் அவுட். இப்போ நான் சப்மிட் கொடுத்தா சப்மிட். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு என்னன்னா க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அப்ளிகேஷன் ஓடணும்னா எனக்கு ஹோம் தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ எப்படி இந்த app.js ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ எதனால இந்த app.js முக்கியம் உண்டு. app.jsனா அந்த ஃபோல்டரை சொல்ல பேசிக்காக இண்டெக்ஸில் கொடுக்குற நேம். ஸோ இந்த கண்டிஷன் எப்படி உங்களுக்கு புரியுதா? எது புரியலன்னா கேட்டுருங்க, ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். நிறைய நிறைய டாபிக் பண்ணுறதுனால ரொம்ப குழப்பம். ஓகே ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா? கேக்குதா? ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன்? ஓகே, இந்த நேவிகேட்ங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியலையா? நீங்க பேசுறது கேட்கல ராதாகிருஷ்ணன், நீங்க பேசுறது சவுண்டே இல்லை. சரி ஓகே. இஃபல்ஸ் குழப்பமா இருக்கா? டவுட்டாக தான் இருக்கா? சரி ஓகே. எங்க எந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியல? மேலையா இந்த இதில் app.jsலையா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றுமே பண்ணல, இது ரொம்ப சிம்பிள். நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேசிக்காக நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க. லாகின் பண்ணும்போது ஸோ யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்கானா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு அத்தாட்சி வேணும், அப்படிதானே? ஸோ அந்த அத்தாட்சி தான் நான் லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டிஃபால்ட்டாக எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த மாதிரி ஒரு நேம் எடுத்திருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணலை, அதனால இந்த நேம் வந்து நல்லுன்னு வரும். ஓகே, நான் டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லுன்னு வரும். அந்த நல்லுன்னு வந்துச்சுன்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் தான். ஸோ டிஃபால்ட்டாக ஃபால்ஸாக இருக்குது. அதனால் எனக்கு இது ஃபால்ஸாக மாதிரி இந்த காமெண்ட் ரன் ஆகும். ஸோ இனிஷியலாகவே நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்லாப்ஸில் தான் ரன் ஆகும். புரியுதா? ரியாக்ட்னாலே ஸ்லாஷ். அதனால லாகினுக்கு ஸ்லாஷ்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு நேம் கொடுத்துருக்கேன், ஸ்லாஷ் லாகின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். புரியுதா? சரி ஓகே. இப்போ நான் அந்த இடத்துல லாகின் போயிட்டாச்சு. ஸோ லாகின் போன பிறகு நான் அந்த இடத்துல சப்மிட் கொடுக்கும்போது ஒரு ஃபேஸ்புக்குன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன்.
ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றேன். ஸோ அதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு செட் ஐட்டம் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணிட்டு நான் வந்து நேவிகேட் பண்ணி விடுவேன், ஹோமுக்கு நேவிகேட் பண்ணி விடுவேன். புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ நேவிகேட் பண்ண உடனே ஹோமுக்கு நேவிகேட் ஆயிட்டு. ஸோ இப்போ நேவிகேட் ஆன பிறகு எதுக்கு நான் ரீலோடு யூஸ் பண்றேன்னா, app.jsல தான் ரவுட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ரவுட் போயிட்டேன்னா எனக்கு ரவுட் போயிடும். பட் டிஃபால்ட்டா இது ஃபால்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால இந்த காம்பனண்ட் தான் இருக்கு. இந்த காம்பனண்ட்ல பேசிக்கா ஹோம்னு ஒன்று இருந்திருக்காது இந்த காம்பனண்ட்ல. ஸோ இந்த app.jsஐ நான் ரெண்டர் பண்ண வைக்கணும். app.jsக்குள்ள தான் லாகின் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. இப்போ லாகின்ல இருந்து நான் லாகின் பண்ணிட்டேன். பட் லாகின் பண்ணது நேவிகேட் தான் ஆயிருக்கு தவிர ரெண்டர் ஆகலை. ஸோ இதை ரெண்டர் பண்ணதுக்காண்டி தான் நான் ரீலோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீலோடு யூஸ் பண்ண உடனே app.js ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆகும்போது இந்த ஹெட் ஐட்டம் உள்ள இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணும். செக் பண்ணும்போது இருக்கு. அப்போ இது ட்ரூ ஆகி இதை ட்ரூவா மாறிடும். அப்போ இந்த இடத்துல ட்ரூவா மாறி, இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரூவா மாறி, இந்த இடத்துல இந்த இது உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த இது லோட் ஆகும்போது /home இந்த பாத்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு தான் லோட் ஆயிருக்கும். இப்போ இந்த ரெண்டு லோட் ஆயிருக்கு. ஸோ அதனால ஃபேஸ்புக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கிருந்து ஃபேஸ்புக் ஆன பிறகு அது லோக்கல் டிஃபால்ட் செட் ஆயிருக்கா, நம்ம எத்தனை தடவை ஹோமு / எது அடிச்சாலும் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் தான் போகும். ஸோ இது இனிஷியலா, இந்த இனிஷியல் வந்து லாகின்ல இருக்கு, இது ஹோம்ல இருக்கு. நான் இதுக்கு ரெண்டு நேம் கொடுத்துருக்கேன். இப்படி எடுத்தாலும் ஹோம்ல தான் இருக்கும். புரியுதா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இல்லை மறுபடியும் ஏதோ சம்திங் குழப்பம்? இல்லை சொல்லுங்க, குழப்பம்லாம் சொல்லிடுங்க. நான் நாளைக்குள்ள கிளாஸ்ல இன்னும் ப்ரீஃபாக நடத்துறேன். இன்னும் ஒரு 2-3 கான்செப்ட் வச்சாலும் நடக்குது. இல்லை இதே எனக்கு ஓகே தான் சார் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகே தான். ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு டீப்பாக நடத்தலாம். ஸோ உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு எது புரியலை? இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கேட்குதா ராதாகிருஷ்ணன்? ஏதோ ஃபங்க்ஷன் புரியல நீங்க, அதான் என்ன ஃபங்க்ஷன்? ஓகே டன். ஸோ இப்போ வந்து பேசிக்கா ஸோ நாளைக்கு நடத்தும் போது ப்ரீஃபாக நடத்துகிறேன். ஸோ நீங்கள் விட்டுறாதீங்க, நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இதை. கேட்குதா? ஓகே. ஸோ நாளைக்கு நடத்தும் போது நான் ப்ரீஃபாக நடத்துகிறேன். ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைனை முடிங்க. நீங்கள் டிசைனை பாருங்கள். ஃபேஸ்புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கை முடிங்க. புரியல? நாளைக்கு ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. ஓகே. ஸோ இதை நீங்கள் புரியல? அப்போ என்னன்னா லாகின்ல உள்ள ஸ்டைலை நாங்கள் கொடுத்துருக்கதுனால அதனால அப்படி அஃபெக்ட் ஆகுது. அது ஓகே, அது இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஃபேஸ்புக் எதுக்கு எப்படி ஹோம் கொண்டு வர்றது அதுக்காண்டி தான் நான் சொல்லியிருந்தேன். புரியுதா? ஸோ நாளைக்கு வரும்போது நீங்கள் பண்ணுங்க. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்னா என்ன, ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்னா என்னென்னு பாருங்கள், செஷன் ஸ்டோரேஜ்னா என்னென்னு பாருங்கள். அதுக்கடுத்து அதை எப்படி கட் பண்ணணும், எப்படி செட் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள். அதுக்கடுத்து ரவுட் எப்படி செட் பண்ணுறது, எப்படி நேவிகேட் பண்ணுறது, இதெல்லாம் பாருங்கள். ஸோ நான் எதுக்கு window.reload பண்ணுறேன் அப்படிங்கிறத அதையும் பாருங்கள். எதுக்கு நான் window.reload பண்ணுறேன்னா அது வந்து உங்களுக்கு குழப்பம் கண்டிப்பாக குழப்பிருக்கும். எதுக்குன்னா இந்த app.jsக்குள்ளே தான் எல்லா காம்பனண்ட்டும் வருது, எல்லா காம்பனண்ட்டும் அதுக்குள்ளே தான் வருது. ஸோ அப்படி வரும்போது நான் ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட் போகிறேன். ஸோ போகும்போது நான் எனக்கு வந்து இனிஷியலாக app.js ரன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. புரியுதா? app.js தான் மெயினு. நான் வந்து ஹோம்ல இருந்து
ஒரு வெயிட் பண்ணுங்க வாங்க. ஸோ என்னன்னா இப்போ நான் லாகின்ல இருக்கேன். ஸோ லாகின்ல இருந்து நான் வந்து டைரக்டா ஹோமுக்கு போறேன். ஸோ ஹோமுக்கு போகும்போது நம்ம ஆப்டார் ஜேஸ் ரெண்டர் ஆகக்கூடாது. எதுக்கு ஆகக்கூடாதுன்னா நான் ஹோம்ல இருந்து இன்னொரு நேவிகேட் பண்ணி நான் வேற எங்கேயோ பேஜுக்கு போவேன். ஐகான் போவேன், ஷார்ட்ஸ் போவேன், வேற ஏதோ ஈவெண்ட் இன்னொரு பேஜுக்கு போவேன். அப்படி போகும்போதுலாம் ஆப்டார் ஜேஸ் ரெண்டர் ஆச்சுன்னா ஒவ்வொரு டைமும் ரெண்டர் ஆச்சுன்னா அது வந்து பர்டிகுலரா ப்ராப்ளம் வரும். ஸோ இது ஒவ்வொரு பேஜ் போகவே எனக்கு ஆப்டேஜஸ் ரெண்டர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் யூசபிள் ட்ரிகர் ஆகும். ஏன்னா இன்ஸ்டா ரெண்டர் ஆகும்போது ஸோ ட்ரிகர் ஆகும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ அதனாலே அது ரெண்டர் ஆகாது, நம்ம ரெண்டர் ஆக வைக்கணும். இப்போ நான் லாகின் பண்ண பிறகு ஃபேஸ்புக்கை செட் பண்ணிட்டேன். பட் ஆப்டார் ஜேஸ் வந்து ரெண்டர் ஆகாது. அதுக்காண்டி ரெண்டர் ஆகாதுக்காண்டி தான் ரீலோடு கொடுத்துருக்கேன். ரீலோடு கொடுத்த பிறகு எனக்கு ரெண்டர் ஆகும். அதுலேயே ஒவ்வொரு அடையும் நேவிகேட் பண்ணும்போது நான் கொடுக்க மாட்டேன். பேசிக்காக லாகினுக்கும் லாக் அவுட்டுக்கும் மட்டும் தான் நான் ரீலோட் கொடுப்பேன். மற்றபடி கோம்ல இருந்து வேற எதுவும் செட்டிங்ஸ் போகிறோம், ஷார்ட் போனோம், அங்கெல்லாம் ரீலோடு கொடுக்க மாட்டேன். அங்கே ஷார்ட்ஸு அதெல்லாம் ஈஸியாக போயிடும் பேசிக்காக. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க. .js RAC ஸோ அந்த சர்வீஸை ஸோ நான் SDR என்ன நேமாவும் கொடுக்கலாம். ஸோ எந்த நேமாவும் கொடுக்கலாம். பட் இப்போ சர்வீஸ் நான் உள்ளே போகிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு நான் கொடுக்குறேன். navigate. ஸோ சர்வீஸ் நாங்கள் என்ன கொடுத்துருக்கேனோ அதே தான். சர்வீஸ் கொடுத்த உடனே இப்போ நான் லாக் அவுட் பண்ணும்போது ரீலோட் பண்ணுவேன். ரீலோட் பண்ணி இங்கே கொண்டு லாகின் பண்ணும்போது ரீலோட் பண்ணி இங்கே கொண்டாடுறேன். ஆனால் இப்போ நான் சர்வீஸ் பண்ணும்போது நான் ரீலோட் பண்ண மாட்டேன். தர்கா சர்வீஸ் ஸோ நான் ரீலோடு பண்ண முடியேன் பேசிக்காக. ஏன்னா அது ரீலோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாகினுக்கு லாக் அவுட்டுக்கு ரீலோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா app.js வந்து ரன் பண்ண வைக்கணும், ரெண்டர் பண்ண வைக்கணும். ரெண்டர் பண்ண வச்சா தான் மறுபடியும் லோக்கல் ஸ்டோரேஜ் அதை செக் பண்ணணும். செக் பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி மறுபடியும் ஃபேஸ்புக்கில் தள்ளணும். லாக் அவுட் பண்ணால் மறுபடியும் ஆப்டர் ரெண்டர் பண்ணி ஃபேஸ்புக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதனால ரன் கொடுத்து மறுபடியும் லாகினுக்கு தள்ளணும். ஸோ அதனால ரீலோட வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்காண்டி தான் ரீலோடு. மற்ற காமெண்ட்டுக்கு போகும்போது நம்ம ரீலோடு தேவையில்லை. ஓகே. ஸோ இதுதான் பேசிக்காக ரவுட்டோட பேசிக். ஸோ இதில் வந்து நம்ம இதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு பேஜாக நேவிகேட் பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்டாச்சா? சரி, ஓகே. ஸோ நாளைக்கு நான் இன்னும் ப்ரீஃபாக நான் நடத்துகிறேன். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதுல இருந்து ஏதோ டவுட்டு? இல்லை, எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு? சொல்லுங்க. லாகின் பண்ண வைக்குமா? இல்லை, தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள். ஸோ ஓகே. ஸோ ரவுட்டர்னா என்னது மெயினாக? நான் ரியாக்ட் ரவுட்டர் காம் பேஜ் எதுக்காண்டி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பாருங்க, சொல்லுங்கள்.